இந்த வீடியோ அழகு சம்பந்தப்பட்ட வீடியோல பார்ட் 3 மூன்றாவது வீடியோ. நிலையான அழகுக்கு 5வது காரணம் ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு உறுப்புக்கு ஒன்னு இருக்கணும் ஒன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த உறுப்பு நம்மளுடைய அச்சத்தையும் வீரத்தையும் கோபத்தையும் பொறுமையையும் சிரிப்பையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு என்ன, நம்மளுடைய கண்கள். இந்த கண்கள் ஒன்னு இருக்கணும் ஒன்னு இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது இரக்கம். பிற உயிர்கள் விலங்கோ மனிதனோ யார்ட்டனாலும் சரி ஒரு இரக்கம் நமக்கு இருக்கணும். அதனுடைய துன்பத்துக்கு நம்ம வருந்தணும். சரி, அந்த இரக்கமுடைய கண்கள் அழகுதான். ஒன்னு இருக்கக்கூடாது. அது என்னன்னா பொறாமை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஒரு சில விஷயங்கள்ல எல்லாருக்கும் சில ஆசைகள் இயக்கங்கள்லாம் இருக்கும். அது ஒரு அற்ப விஷயமா கூட இருக்கும் அந்த விஷயம். சரியா? ஸோ அதனால பொறாமைன்றது இயல்பா இருந்தாலும் கூட அதை அதிகமாகாம ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் நமக்கு இது போதும், ஓகே இதே பெருசுதான், அந்த மாதிரி சில விஷயங்களை சில வார்த்தைகளை சொல்லி நம்ம பொறாமை அதிகம் வராம பாத்துக்கணும். நம்மளுடைய கண்கள்ல பொறாமை வெளிப்பட்டும் பார்த்திருப்போம். நமக்கு ஆப்போசிட் உள்ளவங்க கண்கள்ல அதிகமாவே பொறாமை வெளிப்பட்டும் எல்லாருமே பார்த்திருப்போம். அப்போ பொறாமை உடைய கண்கள் அழகு கிடையாது. சரியா? அதனால பொறாமை இல்லாம பாத்துக்கணும். நம்ம அதை வெளிப்படாம பாக்குறத விட பொறாமை ஏற்படாம பாத்துக்கிறது பெஸ்ட். அப்போ நிலையான அழகுன்றப்ப பிறற்ற பழகுற விதம், பாசங்காட்டுற விதம், மதிக்கிற விதம், பிறரை பாராட்டுறது, நம்மளுடைய கண்கள் இரக்கமுடைய கண்களா இருக்கணும். கண்கள்ல பொறாமை இல்லாம இருந்துச்சுன்னா அது நிலையான அழகு. அந்த அழகை உருவாக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.